முடிச்சுன்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்? முருங்காயா? கிடையாது. பாக்கியராஜ் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள்லாம் நீங்கள் பாருங்க, அவ்வளவு வலிமையானதாக இருக்கும். திரைப்படங்களில் மௌன கீதங்களில் வர சரிதாவுடைய கதாபாத்திரமாக இருக்கலாம், சின்ன வீடு படத்தில் வரக்கூடிய கல்பனாவுடைய கதாபாத்திரமாக இருக்கலாம். முந்தானை முடிச்சு அப்படின்னா எல்லாரும் ஊர்வசியை கொண்டாடுவோம். ஆனால் எனக்கு பிடித்தமான கதாபாத்திரம் எது தெரியுமா? அந்த படத்தில் ஒரு டீச்சர் வருவாங்க, தீபான்னு நினைக்கிறேன். அந்த டீச்சர் போய் போர்டில் ஆன்னு எழுதுனா அந்த ஊரில் இருக்கிற எல்லா வயசான கிழங்களும் போய் உட்காந்துக்கிட்டு மாலை வகுப்பில் அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த டீச்சர் மேலே ஊர்வசிக்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான கோபம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம புருஷனை கவர்ந்துட்டு போயிடுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. ஒரு நாள் பாக்கியராஜை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பா. பாக்கியராஜோட கேரக்டர் என்ன? சித்திக்காரினாலே கொடுமைக்காரி, நம்ம பிள்ளைக்கு அடுத்து ஒரு தாய் வேணவே வேணான்னு நினைக்கிற ஒரு கதாபாத்திரம். ஊர்வசி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிடுவா. செம்ம கோவத்தில் இருப்பார், சித்திக்காரியெல்லாம் கொடுமைக்காரின்னு. அந்த டீச்சர் கேட்பா, சார் நம்ம கிளாஸில் படிக்கிறான்ல மாடசாமி, அவனுக்கு இந்த வருஷம் நீங்கள் பாஸ் போட்டுருங்க அப்படின்பா. பாக்கியராஜ் கோவந்துடும், என்ன டீச்சர் அறிவிலே அவங்களுக்கு, அவனுக்கு எப்படி நான் பாஸ் போடுறது அப்படிம்பாரு. சார் ஏற்கனவே இருந்த வாத்தியார் காசு வாங்கிட்டு தான் பாஸ் போட்டாரா, நீங்களும் காசு வாங்கிட்டு பாஸ் போடுங்க சார். ஒரு வாத்தியார் காசு வாங்கிட்டு பாஸ் போட்டாருன்றதுக்காக எல்லா வாத்தியாரும் காசு வாங்கிட்டு பாஸ் போடுவாங்களா அப்படிம்பாரு. அப்போ அந்த பெண் கதாபாத்திரத்துக்கு பாக்கியராஜ் ஒரு வசனம் எழுதியிருப்பார். ஏன் சார், ஒரு வாத்தியார் காசு வாங்கிட்டு பாஸ் போட்டாருன்றதுக்காக எல்லா வாத்தியாரும் காசு வாங்கிட்டு பாஸ் போடுவாங்களான்னு கேட்க அறிவு இருக்க உங்களுக்கு, ஒரு சித்திக்காரி கொடுமையாக இருந்ததுனால எல்லா சித்திக்காரியும் கொடுமைக்காரியாக தான் இருப்பாங்கன்னு நினச்சி அவளை ஒதுக்கி வச்சுருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு கேட்டிருப்பார். இந்த படத்தெல்லாம் பார்க்கலையா நீ?